கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்டக்கா ஒரு நிமிஷம் பேசலாமா? வெஸ்டர்ன் யூனியன்கிற கம்பெனி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கிட்டக்கா ஒரு மிஷினை செஞ்சு தர சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனும் ஓகேன்னு சொல்லி இந்த மிஷினை செய்யறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மிஷினை அவர் செஞ்சு முடிச்சாரு. செஞ்சு முடிச்சிட்டேங்கிற நியூஸ் அந்த கம்பெனிக்கு அவர் சொன்னாரு. செஞ்சு முடிச்சுட்டு ஏதோ ஒன்று அவர் ரொம்ப குழப்பமா யோசிச்சுட்டு இருந்தாரு. இதை பார்த்து அவங்க வைஃப் அதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கல்ல, என்ன யோசிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னாரு, இதுக்கு நான் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இதுக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொன்னாங்க. உடனே அவங்க வைஃப் சொன்னாங்க, இதுக்கு நீங்க $20,000 நீங்க விலை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் மனசுக்குள்ளே நினைச்சாரு, ஒருவேளை இந்த அமௌண்ட் ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கு, அந்த கம்பெனி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு தானே லாஸ், என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த கம்பெனியை சார்ந்தவங்க அவங்க வீட்டுக்கே அந்த மிஷினை வாங்கிட்டு போறதுக்காக வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கேட்டாங்க, இதுக்கு நீங்க எவ்வளவு ரேட் வச்சிருக்கீங்க எங்கள்கிட்ட சொல்லுங்க, நாங்க உடனே கொடுத்துட்டு இந்த மிஷினை வாங்கிட்டு போகணும்னு சொன்னாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே இருந்தார் என்ன சொல்றதுன்னு. உடனே அங்க வந்திருந்தவர் அவர் செக் எடுத்து $100,000 ஃபில் பண்ணி அதை கிழிச்சு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கையில கொடுத்துட்டு, இது எங்களோட ஃபர்ஸ்ட் கேஷா இருக்கட்டும், உங்களுக்கு மிச்ச அமௌண்ட் வேணும்னா எங்கிட்ட நீங்க சொல்லி விடுங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு தாரோம், எங்களுக்கு ரொம்ப அவசரம்னு சொல்லி அந்த மிஷினை வாங்கிட்டு போனாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சிரிச்சுக்கிட்டே அவங்க மனைவிட்ட போய், இங்க பாத்தியா, நான் டக்குன்னு நீ சொன்ன அமௌண்ட்டையோ இல்லை அதுக்கு கம்மியாவோ நான் சொல்லாததுனால நீ சொன்ன அமௌண்ட்டோட 4 மடங்கு கூட எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் கூட ஒரு புக்ல ரீட் பண்ணேன், நம்ம அவசரப்படுறதுனால வெறும் சிப்பியை மட்டும்தான் பெற முடியும், ஆனா பொறுத்திருந்தோம்னா ஒரு முத்தையே நம்ம காண முடியும்னு படிச்சேன். இதே போலதான் பைபிள் வசனமும் சொல்லுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார்னு சங்கீதம் 40:1 வாசிக்கிறோம். அதே போல நம்ம ரொம்ப நாளா ஆண்டவர்கிட்ட கேட்கிற விஷயத்துக்காக இன்னும் கொஞ்ச நாள் நம்ம காத்திருந்தோம்னா கண்டிப்பா முத்து போன்ற ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் கொஞ்ச காலம் தான் காத்திருப்போமா? ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு நாள் பெஞ்சமின் பிராங்க்லின்ங்கிறவங்க ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஃப்ரெஞ்சு மொழியில் பேசினாங்க. ஆனால் பெஞ்சமின் பிராங்க்லினுக்கு ஃப்ரெஞ்சு மொழி தெரியாது. இதை எப்படியாவது நம்ம சமாளிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணார். அப்போ தான் அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு லேடி உட்காந்துருந்ததை அவர் பார்த்தார். அவங்க அங்கே பேசுகிற ஒவ்வொரு இதுக்கும் நல்லா கைத்தட்டி சிரித்து அவங்க கவனிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் இவருக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த லேடியை பார்த்து அவங்க கைத்தட்டும் போதெல்லாம் நம்மளும் கைத்தட்டுவோம், அவங்க சிரிக்கும் போதெல்லாம் நம்மளும் சிரிப்போம், அப்படின்னா யாராலையும் நம்மளுக்கு தெரியாதுங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வராரு. அவர் நல்லா கைத்தட்டி சிரிச்சு எல்லாத்தையும் கவனிச்சார். ஒரு வழியா அந்த கூட்டம் முடிஞ்சிருச்சு. அப்போ அவரோட ஃப்ரெண்ட் அவர்கிட்ட பெஞ்சமின், எல்லாரும் உன்னை கேலி பண்ணும் போது நீ தான் எல்லாத்தோட அதிகமா கைத்தட்டின, எல்லாரும் உன்னை கிண்டல் அடிக்கும் போது நீ தான் எல்லாத்தோட அதிகமா சிரிச்ச. இதை கேட்ட பெஞ்சமின் பிராங்க்லின் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. வேதத்துல கூட ஒரு வசனம் சொல்லுது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் கூறுங்கள். சில நேரங்கள் நமக்கு தெரியாததை தெரிஞ்சதை போல பாவனை செய்யறதை விட நமக்கு தெரியாதுங்கிற உண்மையை சொல்றதே மேலானது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களோ அதிக பாக்கியவான்கள். லூக்கா 11:28. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் பிளெசிட்டா, சென்னை கோடம்பாக்கம். இப்போ நம்ம வசனம் கேட்கலாமா?
சங்கீதம் 91 அதிகாரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் துர்க்கம், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேதனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சிட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவர் சத்தியம் உனக்கு படிச்சையும் கேடகும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இடங்களில் நல்லமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மான்களுக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உன்னை நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதங்களில் எழாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பாலசிங்கத்தையும் வலுத்தற்பத்தையும் இழுது போவாயாக. அவனை நேரத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விழுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடிக்கலத்திலே வைப்பேன். அவனை என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மடு உத்தராட்டி செய்வேன். ஆபத்தினாலே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக ரட்சிப்பேன் காண்பிப்பேன். ஸ்தோத்திரம். இயேசுவின் செல்லங்கள். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாபிலோடைய வழி நில்லாமலும் பரியாசக்கார உட்காரமிடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் புனியமாயிருந்து யுகலம் பகலம் அவருடைய வேதத்தில் ஞானமாயிருக்கும் மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓடமாய் நாணப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இதே உதிராய்க்கிற மரத்தை போயிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படிராமல் காடு பல கடிக்கும் பதரை போயிருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகளுடைய நீதிமான்களின் சபைகளில் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழியோ அழியும். இயேசுவின் செல்லங்கள். நீதிமொழிகள் 1:1-10 வரை. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனின் நீதிமொழிகள். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளில் உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பதை பற்றிய உபதேசத்தை அறியலாம். இவைகள் பேதைகளுக்குள்ளே வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் புத்தியையும் கொடுக்கும். புத்திமானவைகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேக நல்லோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் உரைத்த புதைப்புலகளையும் அறிந்து கொள்வான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போரத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியமாக இருக்கும். என் மகனை, பாவிகள் உனக்கு நாய்காட்டினாலும் சம்மதியாதே. முச்செடி அக்கினினால் எரிந்து வெந்து போகாமல் இருக்கிறது. அந்த அற்புத காட்சி தான் அவன் அந்த இடத்திலிருந்து ஆண்டோடைய இருதயத்தை அவன் உணர்கிறான். அவனுடைய பாரத்தை உணர்ந்து அங்கு அவன் தன்னால் இயன்ற ஊழியத்தை செய்யும்படி தொடங்குகிறான். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்கள் எல்லாம் மாமியார் வீட்டில் நல்ல விருந்து சாப்பிட்டு இருக்கிறாப்புல தான் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துருச்சுங்க. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரன், நீ தொடங்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அற்பமான ஆரம்பம் தான், ஆனால் நீங்க அதை அசட்ட செய்யாதீங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து விடுவார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ ஆண்டவருக்கு ஏதாயிலும் செய்ய தொடங்க வேண்டும். என்ன தொடங்கணும்? நல்ல கிறிஸ்தவனாக வாழ தொடங்குங்க. நல்ல ஒரு ஜெப கிறிஸ்தவனாக ஜெபிக்க தொடங்குங்க. நல்ல ஊழியம் செய்ய தொடங்குங்க. முதல்ல நீங்கள் கொடுக்க தொடங்குங்க. எத்தனையோ தொடக்கம் இருக்குதுங்க. இப்போ எல்லாருக்குங்க எங்கே தொடங்குறதுன்னு தெரில. எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த ஆண்டவர்னு தெரியும், அற்புதம் செய்கிற ஆண்டவர்னு தெரியும், சுகமாக்குற ஆண்டவர்னு தெரியும், அவர் ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசின்னு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு ஆனால் ஒன்றுமே செய்யாமல் இருக்கணும். அதான் ஒரு தொடக்கம் இல்லைங்க. இந்த செய்தி கேட்கிற கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கு நீ தொடங்க வேண்டும் என்று ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்களேன், மோசஸை பெரிய ஒரு தலைவனாக முன்குறிச்சு அவன் பிறந்த உடனே செத்து போயிருக்கணுங்க. அவன் சாவுலேருந்து ஆண்டவர் மீட்டெடுக்கிறார். ஒரு நல்ல அம்மாவை கொடுத்து 3 மாதம் அந்த அம்மா இவனை ஒழிச்சு வைக்கிறாங்க. ஜெபத்தோடு கூட ஒரு நைல் நதியில் அவனை விட்டுறாங்க. அவனை ஆண்டவர் யார் கைகளில் வளர்க்க கொடுக்குறார்? ராஜாத்தி கைகளில்.
அரண்மனையில் மோசஸ் வளர்றான். இவ்வளோ அற்புதம் செஞ்சு வளர்ந்து எதற்காக? கனி கொடுக்கணும், ஊழியம் செய்யணும். மோசஸ் எகிப்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஜனங்களை விடுதலை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் மோசைக்கு ஜீவனை கொடுக்குறான். அவன் என்ன செய்கிறான்? போய் மாமியார் வீட்டில் போய் நல்ல கல்யாணம் முடித்து அம்பாட்டுக்கு விருந்து பண்ணி அம்பாட்டுக்கு இருக்கிறான். எல்லாத்தையும் ஆண்டவர் சித்தத்தை மறந்துட்டான். இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்கள் எல்லாம் மாமியார் வீட்டில் நல்ல விருந்து சாப்பிட்டு இருக்கிறாப்புல தான் இருக்கிறாங்க. ஐயா, உனக்கு ஒரு ஊழியம் இருக்குதுங்க, நீ அதை தொடங்கணுங்க. நிறைய பேர் தொடங்கணுங்கிறதுக்காக உபவாசம் இருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் என்ன செய்யணும், நான் செய்ய போகிற ஊழியத்துக்கு என்ன பேர், எப்படி ஊழியம் செய்யணும், என்ன விதமான ஊழியம் செய்யணும், எங்கே ஊழியம் செய்யணும். ரைட்டு தாங்க, முதல்ல ஒரு தொடக்கம் இருக்கணுங்க. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மை இல்லைவனா உங்களால் இயன்றதை முதல்ல செய்ய தொடங்குங்க. ஆண்டவர் உங்களை சரியான பாதையில் வழி நடத்துவாருங்க. பாருங்களேன், மோசஸுடைய தொடக்கம் எங்கே வருது தெரியுமா? முட்செடியின் நடுவில் இருந்து ஆண்டவர் பேசுகிறார். முட்செடி அக்கினினால் எரிந்து வெந்து போகாமல் இருக்கிறது. அந்த அற்புத காட்சி தான் அவன் அந்த இடத்துலேருந்து ஆண்டவருடைய இருதயத்தை அவன் உணர்கிறான். அவனுடைய பாரத்தை உணர்ந்து அங்கு அவன் தன்னால் இயன்ற ஊழியத்தை செய்யும்படி தொடங்குகிறான். நான் தொடங்குகிறேன் என்று அங்கு மோசஸ் தொடங்குகிறான். லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிற வாலிபர்களை இன்னைக்கு ரட்சிக்கப்படுவது அரிதாக இருக்கிறது. அப்புறம் எப்படிங்க கிராமத்தில் இருக்கிற வாலிபர்கள் ரட்சிக்கப்படுவாங்க? ஐயோ, இவ்வளோ பேர் எப்படி கூப்பிடுறது? நீங்கள் முதல்ல பெரிய இலக்கு விட்டுருங்க. ஒன்றால் என்ன செய்ய தொடங்க முடியும்? அருமையான தெய்வடிப்பிள்ளை, நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்ய தொடங்கணுங்க. ஆண்டவர் செய்கிறதெல்லாம் அவர் செய்ய தொடங்குவார். அல்லேலூயா. இந்த கணேசன் 27 வருஷம் முன்னாடி இந்த ஊழியத்தை சின்னதாக செய்ய தொடங்கினேன். எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துருச்சுங்க. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரன், நீ தொடங்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அற்பமான ஆரம்பம்தான், ஆனால் நீங்கள் அதை அசட்டை செய்யாதீங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து விடுவார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ தொடங்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளில் உமக்காக ஏதாயிலும் செய்ய தொடங்கட்டும். தன்னால் என்ற ஊழியத்தை செய்ய தொடங்கட்டும். தன்னால் என்ற காணிக்கையை உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுக்க தொடங்கட்டும். ஆண்டவரே, அந்த ஆரம்பத்தை, அந்த தொடக்கத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை நாளைய லட்சங்களுக்கு தலைவர்களாக ஒரு மோசஸாக அவர்களை மாற்றுவீரான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தாழ்மை அப்படிங்கிறது சாதாரணமா உங்களுடைய என்னுடைய இருதயத்தில் வந்துடாது. நம்முடைய சரீரம், அதாவது நம்முடைய வாழ்க்கை, ஒரு மனிதன் எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சாதாரணமாகவே பெருமையின் விஷம் ஏறியவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். நம்மிடத்துல உண்மையான தாழ்மை, மெய்யான மனத்தாழ்மை அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நம்ம மருந்துக்கு கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க எங்ககிட்ட எங்கன பேச போறீங்க? நீங்க கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, உடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் என்னோடு எங்களோடு பேசுவீராக. உமக்கென்று ஆண்டவரே நீர் பயன்படுத்துகிற பாத்திரமா எங்களை மாற்றுவீராக. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். 18வது நூற்றாண்டுல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆப்பிரிக்க காடுகள்ல 2 பழங்குடி மக்களுக்கு இடையே அப்பப்போ பயங்கரமான சண்டை வருமா. சண்டை வரும்போது எந்த பழங்குடி மக்களுடைய தலைவன் ஜெயித்தாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபெயிலியரான எல்லாரும் அடிமைகளாக மாற்றப்பட்டுருவாங்களாம். முக்கியமா அந்த தலைவனுடைய மகன் இந்த தலைவருடைய கூட்டத்திற்கு அடிமையாக போயிடுவாராம். போய் பயங்கரமான சித்திரவதைகளுக்குள்ளான அந்த நாட்கள். ஒரு முறை நடந்த சண்டையில ஒரு தலைவனுடைய இளம் வயது மகன், மூத்த மகன், கிட்டத்தட்ட 15 வயது தான் இருக்கும், அந்த மகன் இன்னொரு குரூப்புக்கு அடிமையா விற்கப்படுகிறான். அவனுடைய பெயர் காபு. அவங்க அப்பா எவ்வளோ பணம் செலுத்தினா அவனை மறுபடி கொண்டு வரலாம். ஆனால் அவரால் 2 முறை தோற்று அவனை வெளியே கொண்டு வந்தார். 3வது முறை அவனுக்கு செலுத்துறதுக்கு அவங்க அப்பாட்ட பணம் இல்லை. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு துன்புறுத்தலுக்கு அந்த குரூப்பால் அவன் ஆளாக்கப்பட்டான். ஒவ்வொரு நாளும் பயங்கரமான துன்புறுத்தல்கள், பயங்கர வேதனை, கொடுமையின் மத்தியில் அவன் இருக்கிறான். ஒரு நாள் அவனுக்கு நாளைக்கு கொடுக்க போற தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா, உடம்பு முழுவதையும் அந்த மண்ணுல தரையில புதைச்சி வச்சுட்டு கழுத்தை மட்டும் வெளியில வச்சிருப்பாங்களாம்.
முகத்துல நிறைய இனிப்பான திரவத்தை முகத்துல பூசி விஷம் நிறைஞ்ச எறும்புகளை அவன் முகத்துல கடிக்க விடுவாங்களாம். அது கடிச்சு அவனுடைய சதையெல்லாத்தையும் சாப்பிட்டு எலும்பு கூட அவன் முகத்தை மாற்றணும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்படுகிற அடுத்த நாள் தண்டனை. அதுக்கு முந்தின நாள் அவனுடைய கைகளை கட்டி வச்சிருக்கிறாங்க, சவுக்குகளால அடிக்கிறதுக்கு ரெடி ஆறாங்க. அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சம் அவன் இருந்த இடத்துல வருது. வந்த உடனே எழுந்து ஓடு அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்குது. கைகள் கட்டப்பட்டிருந்த கைகள்ல இருந்த கயிறுகள் தானாக அவிழ்க்கப்படுது. அது வரைக்கும் அடி வாங்கி பலவீனப்பட்ட அவனுடைய சரீரத்துல ஒரு புது தெம்பு வந்தது போல இருக்கு. எழுந்து ஓடு என்ற சத்தத்தை கேட்டவுடனே அவன் வேகமாக எழுந்து ஓடுகிறான். காடு மலை எங்கெங்கெல்லாம் ஓட முடியுமோ அவனுக்கு ஆண்டவர் அந்த பலனை கொடுக்கிறார், ஓடுகிறார். கடைசியில ஒரு சில நாட்களாக ஓடி ஒரு சாக்லேட் தோட்டம் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறார். அங்க கொஞ்சம் ஆங்கிலேயர் குடியிருப்பு பகுதியா இருக்குது, அங்க போய் தங்கி இருக்கிறார். அங்க ஒரு சர்ச் இருக்குது, அங்க முதல் நாள் போறார். போகும்போது அங்க ஒரு அம்மா பேசுறாங்க, லிசின்னு சொல்லி. அவங்க பேசும்போது சொல்றாங்க, சவுலை ஒரு வெளிச்சம் வந்து சந்திச்சிச்சு, அதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை சந்திச்சு ஒரு பெரிய ஊழியனாக மாற்றினார் அப்படிங்கிற செய்தி அந்த சர்ச்சில் சொல்லப்படுது. உடனே ஆண்டவர் இந்த காபுங்கிற இந்த சின்ன வயசு 15 வயது வாலிபனுக்குள்ளாக ஆண்டவர் பேசுறார், என்னையும் அந்த ஒளி தானே சந்திச்சிச்சு, அப்போ இயேசு கிறிஸ்து தான் என்னையும் சந்திச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நாள்ல ரட்சிக்கப்படுகிறார். சில நாட்கள்ல ஞான ஸ்நானமும் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பெயர் சாமுவேல் மாரிஸ் அப்படின்னு சொல்லி மாற்றப்படுகிறது. அவனுக்கு இருக்கிற ஞானஸ்நானம் எடுத்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் பேர்ல அவனுக்கு பயங்கரமான ஒரு பக்தி வைராக்கியம், ஆண்டவர் பேர்ல தேவ பக்தி. அவனுக்கு ஏதாவது செய்யணும், ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறான், ஆண்டவருக்காக வாழணும், ஏதோ ஒரு காரியம் அவனை உந்தி தள்ளி கொண்டே இருந்தது. ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பை பார்த்த உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நீ அமெரிக்காவுக்கு போகலாம், அங்க நிறைய பைபிள் காலேஜ் இருக்கு, நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஐடியா கொடுத்து அங்க இருக்கிற ஒரு ஊழியருடைய பெயரையும் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவனுக்கு ஹார்பர்க் போறதுக்கு கப்பல் ஏறி போகிறதுக்கு பணம் கிடையாது, கால்நடையாக நடந்து ஹார்பர்க் போறான். ஹார்பர்க் போய் அங்கேயும் பல நாட்கள் கப்பல் வர்ற வரைக்கும், அமெரிக்காவுக்கு போற கப்பல் என்னைக்கு வரும் ஒன்றும் தெரியல, அந்த பீச்சிலேயே கடந்து அலைகிறான், அங்கேயே தூங்குகிறான், சாப்பாடு இல்லாம அங்கேயே அலைந்து திரிந்து ஒரு நாள் அமெரிக்காவுக்கு போகிற கப்பல் வருகிறது. நியூயார்க்கு டிக்கெட் எடுக்கிறான். டிக்கெட் எடுத்தான் அப்படின்னு சொன்னா அவனால டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து டிக்கெட் எடுக்க முடியாதான். அவன் அந்த கப்பல்ல கூலி வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மனமு வந்து அந்த கப்பல்ல ஏறுறான். கூலி வேலை செய்கிற ஒரு கருப்பின மாணவனை ஒரு கண்டாங்கன்னா அங்க இருக்கிற கேப்டன், அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அவனை ரொம்ப கேவலமாக அவமானப்படுத்தி அவனை ஒவ்வொரு நாளும் துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய அன்பை, எவ்வளோ வெறுப்பு அவனுக்கு கொடுக்கப்படுதோ அதற்கு மாறாக தேவனுடைய அன்பை செஞ்சானா. எல்லாருக்கும் எல்லா பணிவிடைகளையும் செஞ்சானா. கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கழித்து அவன் நியூயார்க்கில் இறங்கும் போது அந்த கப்பல்ல இருந்து அநேகர் அவன் மூலமாக ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்டாங்களாம். அவனுக்கு பிரசங்கெல்லாம் பண்ண தெரியாது, ஆனா அவன் மூலம் வெளிப்பட்ட தேவ அன்பு, அவன் மன்னிச்ச சில சுபாவம், அந்த கொடுமையின் மத்தியில் அவன் பொறுமையா இருந்த காரியம், ஆண்டவர் அந்த கப்பல்ல இருந்து 100கணக்கான பேரை ஆண்டவர் தொட்டாராம். நியூயார்க்ல இருக்கிற ஸ்டீஃபன் மெரிட் அப்படிங்கிற பாஸ்டர் கிட்ட போறான். அந்த பாஸ்டர் அவனை கூடவே கொஞ்ச நாள் வைத்திருக்கிறார். இவனை வச்சு ஆண்டவர் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால பெரிய காரியங்கள் அவன் மூலம் நடக்குது. அங்க நடக்கிற ஒரு சண்டே ஸ்கூல்ல அன்னைக்கு அவன் எடுக்கணும்னு சொல்லி அவன் நியமிக்கப்படுறான். எடுக்கிறியாப்பான்னு கேட்கிறாங்க. சாமுவேல் மாரிஸ் அன்னைக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கிறான். தேவனுடைய வல்லமை அந்த இடம் முழுவதும் பயங்கரமாக இருங்குது. உடனே அந்த ஸ்டீஃபன் மெரிட்ங்கிற பாஸ்டருக்கு உண்மையாகவே தேவன் இவனோடு இருக்கிறாருப்பா, இவனை கொண்டு தேவன் நிச்சயமா இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போறார் அப்படின்னு சொல்லி தெளிவா உணர்றார். ஒரு 52 பேர் அடங்கிய ஒரு சின்ன வாலிபர் கூடுகை, அந்த கூடுகையிலையும் மாரிஸ் அவங்க கிட்ட சின்ன காரியத்தை ஷேர் பண்றார். அந்த 52 பேரும் 1 மணி நேரத்துல ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க. அப்போ இவனுக்கு பைபிள் காலேஜ் படிக்கணுங்கிற ஆர்வத்தை அந்த பாஸ்டர் பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்ச ஒரு அமெரிக்காவில் இருக்கிற டெய்லர் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தின் முதல்வர் ததேயு அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். என்ன எழுதுறார் அப்படின்னு சொன்னா, அவர் இவருடைய நண்பர் இவனை சேர்த்து கொள்ளும்படி ஒரு லெட்டர் எழுதுறார். நான் ஒரு கருப்பு வைரத்தை உங்களிடத்துல அனுப்புறேன், அந்த கருப்பு வைரத்தை நீங்க பட்டை தீட்டி இந்த உலகம் முழுவதுக்கும் பிரகாசமாக்கும்படி செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களிடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி ததேயு அப்படிங்கிற முதல்வர்கிட்ட கொடுக்க சொல்றார். அவனும் போகிறான்.
டெய்லர் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த ததையுங்கிற முதல்வர்கிட்ட அந்த லெட்டரை கொடுக்குறார். அவர் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டார், தேவன் இந்த வாலிபனோடு இருக்கிறார், இவனை கொண்டு தேவன் ஏதோ ஒரு காரியம் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நன்றாக புரிந்து கொண்டார். ஆனா இவன்கிட்ட போடுறதுக்கு நல்ல துணி கிடையாது. ஆண்டவருடைய வல்லமே அவனுடைய சரீரத்திலே, அவனுடைய பார்க்கிறவங்ககிட்டலாம் ஆண்டவரை பத்தி சொல்லணுங்கிற துடிப்பு இருந்தது. அவர் தெரிஞ்சுக்கிட்டார். சரி, அவன் இங்க ஹாஸ்டல்ல தங்க வைக்கணும், ஒவ்வொரு ரூமா கொண்டு போய் காட்டுறார். உனக்கு இங்க எந்த ரூம் வேணும், நீ எந்த ரூம்ல தங்க விரும்புற அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அவன் சொல்றானா, அந்த வாலிபன் சொன்னானா, யாருக்குமே வேண்டாத ஏதாவது ஒரு ரூம் இருந்தா எனக்கு தர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டானா. கேட்ட உடனே அந்த முதல்வருடைய கண்கள்ல கண்ணீர் வந்துருச்சான். யாருமே இப்படி கேட்காத ஒரு கேள்வி இந்த வாலிபன் கேட்கிறானையா, யார்கிட்ட இல்லாத ஏதோ ஒரு தாழ்மை இவன் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை முகத்துக்கு முகம் பார்க்க முடியாம செவுத்து பக்கமா திரும்பி தன்னுடைய கண்ணீரை தொடச்சுக்கிட்டாரா. கட்டாயம் இவனை கொண்டு ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போறாரியா, யாருக்கும் வேண்டாத ஒரு ரூம் இருந்தா அதை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கிற ஒரு மனுஷனை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை அந்த பல்கலைக்கழகத்துல படிக்கிறான். பெரிய ஒரு அசைவும் ஒரு புத்துணர்வும் அங்க படித்த மாணவர்களுக்குள்ளாக நம்ம காபு சாமுவேல் மாரிஸ் மூலமாக உண்டாகிறது. 21 வயதுல ஆண்டவருடைய சமூகத்துல போய் சேர்ந்துடுறார். அவருடைய ஆசை ஆப்பிரிக்காவுக்கு போய் தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும். ஆனா போக முடியல. இவனுடைய பாரத்தை உணர்ந்து அவனுடைய வகுப்பு பைபிள் காலேஜ் மாணவர்கள் 7 பேர் அவன் இருந்து அந்த ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போறாங்க. இன்றைய நாள்ல இந்த சம்பவத்தை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு பகுதி என்னுடைய இருதயத்தை அசைத்தது. என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு மனிதன் தாழ்மை உள்ளவனாக நொறுங்குண்டவனாக இருக்கிறானோ அவனை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்துல நிறைய காரியத்தை நினைக்கிறோம். ஆண்டவருக்காக பயன்படணும்னு சொன்னா, ஒருவேளை பிரபலமாகணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்காக வாக்குகள் வரங்களோடு ஒரு அற்புத அடையாளங்களோடு நான் ஊழியம் செய்யணும்னு சொன்னா, என்னென்னலாம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய கிளாஸஸ் கூட நடக்குது. இதெல்லாம் கற்றுக்கொள்ளுங்க, இதை கற்றுக்கொள்ளுங்க, இப்படி செய்வது எப்படி, 40 நாள் கோர்ஸ், இப்படி எல்லாம் நிறைய காரியம் இருக்கு. ஆனா உண்மையான தாழ்மையுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியத்தெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு என்னப்பா தகுதி இருக்குது, நான் நொறுங்குண்ட மனிதனாக இப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்கும்போது ஏதாவது ஒரு காரியம் என் தேசத்துக்காக என் ஜனங்களுக்காக செய்யணுமேங்கிற நொறுங்குண்டு ஆவியில் நொறுங்குண்டு தாழ்மையுள்ள மனிதனை தேவனால் பயன்படுத்தாமல் இருக்கவே முடியாது. படிப்பறிவே இல்லாத வாலிபன் தான் அந்த சாமுவேல் மாரிஸ். இன்னைக்கு நிறைய நம்ம போன் எல்லாம் வந்ததுனால நிறைய புத்தகங்களை படிக்கிற இது குறைஞ்சிருச்சு. ஒரு சின்ன சாமுவேல் மாரிஸ்ங்கிற ஒரு சின்ன புக் இருக்கு, மிஷினரி பயோகிராஃபி அடங்கிய புத்தகம். இன்னும் யூடியூப்ல கூட எத்தனையோ மிஷினரிகளுடைய வாழ்க்கைகள் இருக்கிறது. ஆனா புத்தகத்தை வாங்கி நம்ம படிக்கும்போது உண்மையாகவே அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். பின்மாற்றத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுப்பதற்கு மிஷினரிகளுடைய வாழ்க்கை கட்டாயம் நம்மளை உந்தி தள்ளுகிற ஒரு காரியமா இருக்கிறது. அந்த தாழ்மை யாருக்கும் வேண்டான்னு ஏதாவது ரூம் இருக்கா, அதை தாங்க. ஒருவேளை நானோ நீங்களோ நான் அந்த இடத்துல இருந்து என்ன கேட்டிருப்பேன், இருக்கிறதுல ஏதாவது ஒரு நல்ல ரூம், இது வரைக்கும் காடு மலை பீச்சு அங்கங்க நனைஞ்சோம், நல்ல ரூம்ல இருக்கணும்னு தானே நினைச்சிருப்போம். அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள மனிதர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். ஓகே, இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளோடு என்ன காரியத்தை பேச விரும்புகிறார்? ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள விரும்புறோம். நம்ம என்ன கற்றுக்கொள்ள விரும்புறோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை உலக பிரகாரமா கேட்டோம்னா ஏதாவது ஒரு டெக்னிக்கல் கோர்சஸ் படிச்சா இன்னும் இருக்கிற என்னுடைய சம்பளத்தை காட்டிலும் இன்னும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம பொதுவா ஊழியர்களாகிய நம்ம என்ன கற்றுக்கொள்ள விரும்புறோம் அப்படின்னு சொன்னா, வல்லமையாய் பிரசங்கிப்பது எப்படி அப்படின்னு ஒரு காரியம் ஒரு 2 நாள் இருக்கு, போனா சூப்பரா பிரசங்கம் பண்ணிடலாம், கற்றுக்கொள்ள விரும்புவோம். அற்புத அடையாளங்கள் ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா உடனே போகணுயா அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ள விரும்புவோம். ஆனா இயேசு கிறிஸ்து முழு தன்னுடைய வாழ்க்கையிலும் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு இந்த 2 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று என்ன? சாந்தம். இன்னொன்னு மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாழ்மை அப்படிங்கிறது சாதாரணமா என்னுடைய இருதயத்துல என்ன செய்யவே வராது, வந்துடாது. அது ஒருவேளை நம்முடைய சரீரம், அதாவது நம்முடைய வாழ்க்கை, ஒரு மனிதன் எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சாதாரணமாகவே பெருமையின் விஷம் ஏறியவர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். நம்மிடத்துல உண்மையான தாழ்மை, மெய்யான மனத்தாழ்மை அதெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா நான் மருந்துக்கு கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சுபாவத்தினால நிறைந்தவர்கள் தான் இந்த மாமிச சுபாவம் நம்மளை அப்படிதான் நிறைச்சி இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றார், எப்பா உன்கிட்ட மாம்ச சுபாவம் தான் இருக்குது, நீ மாம்சம் உன்னிடத்துல ஜெயித்து விடக்கூடாது. நான் தாழ்மையும் மனத்தாழ்மையுமாய் சாந்தமாய் இருக்கிறது போல அந்த தாழ்மையை நீ என் இடத்துல கற்றுக்கோ அப்படின்னு சொல்ற.
ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேட்க போகிறேன், ஆண்டவரே நான் தாழ்மையை கற்றுக்கொண்டு என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த சாமுவேல் மாரிசை போல நான் ஊழியம் செய்ய நான் விரும்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்ற ஒரு இருதயத்தை ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற தேவனா இருக்கிறார். கொலோசையர் 3:12 போடப்பட்டிருக்கிறது, தாழ்மையும் சாந்தத்தையும் பொறுமையும் அன்பையும் என்ன செய்யணுமா, தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. தரித்து கொள்ளுங்கள்னா எது? நம்ம காலையில நம்ம எதை தரித்து கொள்வோம்? ட்ரெஸ்ஸை தான் என்ன செய்வோம், தரித்து கொள்வோம். அப்ப எப்படி ட்ரெஸ் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையோ அதே போல ஆண்டவர் சொல்றார், அன்பையும் தாழ்மையும் என்ன செய்யணுமா, தரித்து கொள்ளணுமா, டெய்லி தரித்து கொள்ளணுமா. என்னைக்கோ போட்ட ட்ரெஸ்ஸோட நம்ம என்ன செய்யறது இல்ல, இருக்கிறதே இல்லை. தினமும் அந்த தாழ்மையை நம்ம தரித்து கொள்ளணும். அந்த தாழ்மை நம்ம என்ன செய்யணுமோ மூடிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் கொலோசையருக்கு எழுதும்போது சொல்றார். தாழ்மை அப்படின்னு சொன்னா ஒருவேளை நம்ம குறிச்சு தாழ்வா நினைக்கிறது தாழ்மை இல்லை. நான்லாம் ஒண்ணுக்குள்ளங்க, என்னாலலாம் ஒண்ணும் செய்யாதுங்க, நான்லாம் எறும்புங்க, நான்லாம் தூசிங்க, குப்பைங்க, அப்படி நம்ம குறிச்சு தாழ்வா நினைக்கிறது தாழ்மை இல்லை. என்ன குறிச்சு ஒண்ணுமே நினைக்காம இருக்கிறது தான் தாழ்மை. 4 பேர் நடுவில் நான் இருக்கும்போது நான் ஒருத்தி இருக்கிறேன், நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது இப்படி பேசலாமன்னா என்னை குறித்து ஒன்றுமே நினைக்காதது தான் தாழ்மை. அதாவது நான் அந்த இடத்துல இருக்கேங்கிறதையே நான் மறந்து போவது தான் தாழ்மை அப்படின்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனிதர் சொல்கிறார். நம்மை குறித்து தாழ்வாய் நினைப்பது தாழ்மை இல்லை, நம்மை குறித்து ஒன்றுமே நினைக்காதது தான் தாழ்மையா. ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே இந்த தாழ்மையுள்ள குணம் என்ன நிரப்பணும் அப்பா. ஆண்டவரே உம்மை போல உம்மிடத்திலிருந்து நான் கற்றுக்கொள்கிற ஒரு சுபாவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமா அதை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரே வார்த்தை தான், நொறுங்குண்டு தாழ்மை உள்ள மனிதனை தேவனால் பயன்படுத்தாமல் இருக்கவே முடியாது. தாழ்ந்திருக்க தெரிந்தவர்களுக்கு தேவன் வாழ்ந்திருக்க வழி செய்கிற தேவனாயிருக்கிறார். எப்படியெல்லாம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையில ஆண்டவர் எப்படி ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை நம்ம கொண்டிருக்கணும்னு சொல்லி விரும்புறார் அப்படின்னு சொன்னா, முதல் காரியம் ஒரு வேலைக்காரனாக ஆண்டவர் நம்ம இருக்கணும்னு சொல்லி விரும்புறார். மத்தேயு 23:11-12 உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். உங்களில் யாராவது நான் லீடரா இருக்கணும்ப்பா, நான் பெரியவனா இருக்கணும், நான் பிரபலமா இருக்கணும், பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி இருக்கணுமா, ஊழியக்காரனா இருக்க கடவன். அதுல ஊழியக்காரங்கிறதுக்கு இன்னொரு பதம் என்னது, வேலைக்காரன். உங்களில் பெரியவனாய் இருக்கிற விரும்புகிறவன் உங்களுக்கு வேலைக்காரனாய் இருக்க கடவன். ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம், வேலைக்காரனுடைய சிந்தை உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டுமா. ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் வேலைக்கு வந்திருக்கிறேன், வேலைக்காரனா வந்திருக்கிறேன், ஆண்டவருக்கு வேலை செய்யும்படி வந்திருக்கிறேன் என்ற எண்ணம் நமக்கு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல ஒரு சின்ன ஒரு சண்டை வரும். என்ன அப்படின்னு சொன்னா, யூதாவின் ராஜா யோசபாத் இஸ்ரவேலின் ராஜா சேர்ந்து மோவாப் ராஜாக்கு எதிராக ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவங்க எல்லாம் கூடி இந்த யுத்தத்துக்காக போகும்போது தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுவாங்க. அப்போ யோசபாத் ராஜா சொல்வார், யூதாவின் ராஜா சொல்வார், இங்க தீர்க்கதரிசி ஒருத்தருமே இல்லையாப்பா அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற ஒரு மனிதன் சொல்வாரு, எலிசாவை அங்க அறிமுகப்படுத்துவார். அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி எப்படி அறிமுகப்படுத்துறார் அப்படின்னு சொன்னா, ஐயா உங்களுக்கு தெரியாதா, இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகி எலிசா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எலிசாவும் பெரிய தீர்க்கதரிசி தான். இந்த அவரை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி யோர்தானை என்ன செஞ்சாரு, 2ஆ பிளக்குறாரு. எரிகோவுல வந்த ஒரு கொள்ளை நோயை தடுக்கிறதுக்கு அவர் அன்னைக்கு பெரிய அற்புதம் நடக்குது. எரிகோவின் கொள்ளை நோயை தடுத்தது உண்மை, யோர்தானை பிடிச்சது உண்மை. ஆனா சொல்லப்படுகிற வார்த்தை என்ன வார்த்தை, எலியா சாப்பிட்டுட்டு இப்படி கையை நீட்டுவார் இல்லையா, அப்போ ஒருத்தன் வந்து கப்புல தண்ணி ஊத்துவார்ல, அந்த எலிசா இருக்கிறான், சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. இப்படி ஒரு வேலைக்காரனுடைய சிந்தை, வேலைக்காரன் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை தான் எலிசாக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒருவேளை நம்ம அப்படி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இருதயத்துல நிறைய நேரத்துல என்ன செஞ்சிருவோம், மனம் புண்புட்டுரும். நான் எவ்வளவு ஊழியம் செய்யறையா, கொத்தனார் வேலை செய்யறவங்க தானே, இந்த சமையல் செய்வாங்கல்ல, இப்படிப்பட்ட ஒரு அறிமுகத்தை நீங்களும் நானும் விரும்புவோமா அப்படின்னு சொல்லி என்ன தெரியாது. இன்னைக்கு உலகம் ஒரு ஊழியரையோ அல்லது ஒரு பாடல் பாடுகிறவையோ உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, வண்ண விளக்குகள் அங்க பயங்கரமா ஜொலிக்குது. அந்த வண்ண விளக்குகளுக்கு நடுவுல பயங்கரமான இசை, சினிமா கூட தோத்து போகிற அளவுக்கு இசையின் மத்தியில தான் அந்த ஊழியரோ அல்லது அந்த பாடகரோ இந்த கூட்டத்திற்கு, இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள்.
ஆனால் ஆண்டவருடைய மெய்யான ஊழியனாய் நான் இருக்க விரும்புகிறேன் என்றால் என்னுடைய அறிமுகம் கையை கழுவுறதுக்கு தண்ணி ஊத்துறவரியா, அவருக்கு டிரைவரியா, இந்த நல்ல சமையலை செய்யறவங்கயா, இந்த கொத்தனார் வேலை பார்க்கறவங்கயா, இந்த எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்கறவங்க, இப்படிப்பட்ட ஒரு அறிமுகம் ஊழியனாகி எனக்கு கிடைச்சாலும் நான் என்ன நினைக்கிறேன், நான் வேலைக்காரன் தானே அப்படிங்கிற அந்த சிந்தை தான் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். எலிசாவாது எலியாவோட கைக்கு தண்ணீர் ஊத்தின வேலைக்காரனா அறிமுகப்படுத்தப்பட்டான். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குத்துனவங்க, தன்னை மறுதளிக்க போறவங்க, தன்னை காட்டி கொடுக்க போறவங்களுடைய கால்களையே என்ன செஞ்சிட்டாரு, தண்ணியை ஊத்தி கழுவிட்டாரியா. அவருடைய ஊழியக்காரர்களாகத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இந்த உலகத்துல, அவருடைய பிரதிநிதியாகத்தான் நம்ம இருக்கிறோம். வேலைக்காரனாக தன்னுடைய மேல் சட்டை எடுத்து தொங்க போடுறார் செவுத்துல ஆணியில, ஒரு டவலை எடுத்து இடுப்புல என்ன செய்யறார், கட்டுறார். இடுப்புல ஒரு துணியை கட்டினா என்ன அர்த்தம், தன்னை அடிமைன்னு சொல்றான்னு அர்த்தம். எஜமான அங்க முன்னாடி இருக்கிறவங்களுக்கு நான் அடிமை, நீங்க சொல்ற எல்லா வேலையும் நான் செய்ய ஆயத்தம், நான் இப்போ ஒரு வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிதான் துண்டை இடுப்புல கட்டிட்டு என்ன செய்யறாரு, தண்ணி எடுத்துட்டு வந்து ஒவ்வொருவருடைய கால்களா அவர் கழுவுறார். ஒவ்வொருவரை பத்தி தெரியும். யூதாச கால கழுவும் போது தெரியும் தண்ணீரால கழுவுறாரா அல்லது அவருடைய கண்ணீரால கழுவுனாரான்னு தெரியல. பேதுருடைய காலை கழுவினார், ஒவ்வொருவருடைய காலையாக கழுவினார் ஐயா நம்முடைய ஆண்டவர். வேலைக்காரனுடைய சிந்தை நமக்கு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய ஊழியத்தை செய்யும்படி பல திட்டங்களை ஆண்டவர் நம்முடைய கரங்கள்ல தந்திருக்கிறார். தகுதி இல்லாத நம்ம எங்கேயோ இருந்த ஒரு காட்டுக்குள்ள இருந்த ஒரு காபுவை தெரிந்தெடுத்தது போல ஆண்டவர், படிப்பறிவில்லாத எங்கேயோ இருந்த காபுவை தெரிந்தெடுத்தது போல ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்துல இருக்க வேண்டிய முதல் சிந்தை, ஒரு வேலைக்காரனுக்கு இருக்கிற சிந்தை நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவது உறுதி. நீங்கள் பேசுகிற வார்த்தையில தீர்க்க தரிசன வார்த்தையை வைப்பது உறுதி. ஒருவேளை நான் முன்னாடி நின்று பேசினாதான் பிரசங்கம் இல்ல, உங்க வாழ்க்கை மூலம், உங்க சுற்றி இருக்கிறவர்கள் மூலம் நீங்க பேசுகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியாமையே பக்கத்துல இருக்கிற ஒரு ஊழியரை அது ஒரு பின்மாற்றத்திலிருந்து அவரை தட்டி எழுப்பிவிட முடியும். உங்களுடைய பார்வை, உங்களுடைய நடத்தை நிச்சயமாகவே மாற்றும். ஆனா இருக்க வேண்டிய சிந்தை வேலைக்காரனுடைய சிந்தை. எலிசா அறிமுகப்படுத்தப்பட்ட போல நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன்னா என்னுடைய சிந்தை எப்படி இருக்கும், என்னுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? ஆண்டவரே என்னை அப்படி போல மாற்றுங்கப்பா. எலியா செய்ததை காட்டிலும் 2 மடங்கு அற்புத அடையாளங்களோடு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட சூழ்நிலையும் கடைசி அற்புதத்தை எலிசாவை கொண்டு ஆண்டவரால செய்ய முடிஞ்சதே. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எனக்கு வேணும். ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிற எனக்கு உம்மை போல கால்களை கழுவுகிற ஒரு இருதயம் வேணும்னு நம்ம முதல் கேட்போம். 2வது, ஒரு சிறுபிள்ளைய போல இருக்க விரும்ப வேண்டுமா? வேதம் சொல்லுகிறது ஒரு சிறுபிள்ளைய போல மாறலன்னு சொன்னா மத்தேயு 18:4. ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். சிறுபிள்ளைய போன்ற தாழ்மை. யோசிச்சு பாருங்களேன், நம்ம வளர வளரதான் நம்முடைய இருதயத்துல மக்கள் என்ன நினைப்பாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயத்தின் காரியங்கள் மனநிலையில மாறிடுது. ஆனா ஒரு சின்ன பிள்ளையுடைய மனம் அப்படி இருக்கவே இருக்காது. இந்த வசனத்தை வாசிச்சு இதை ஆயத்தம் பண்ணும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. சில வருடங்களுக்கு முன்பதாக ஹோம் பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் எடுப்பதற்காக வந்திருந்தேன். நிறைய பிள்ளைங்க கூடி இருந்தாங்க. கூடி இருக்கும்போது பிள்ளைங்க சொன்னாங்க, இன்னைக்கு குறிப்பிட்ட ஒரு பிள்ளையை காட்டி இவளுக்கு பர்த்டேக்கா அப்படின்னு சொன்னாங்க. உடனே பிறந்த நாள்னே சரி அவளை முன்னாடி கூப்பிட்டு நம்ம ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடி ஜோம் பண்ணலான்னு சொல்லி முன்னாடி கூப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாரும் அழகா கைத்தட்டி ஹாப்பி பர்த்டேன்னு பாடுறோம். திடீர்னு அவளை திரும்பி பார்த்தா அவன் பரட்டு மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்போ ஆண்டவர் என் உள்ளத்துல ஒரு காரியத்தை உணர்த்தினார். பாரு, இவன் முன்னாடி நிக்கிறா, அவளுக்கு தெரியல இவ்வளவு பேருக்கு முன்னாடி நம்ம இருக்கிறோம்னு தெரியாம பேனை என்ன செஞ்சிட்டு இருக்கா, சொரிஞ்சிட்டு இருக்கிறா. அப்போ ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த காரியம், ஒரு சின்ன பிள்ளை அவன் நினைக்கல நம்ம இவ்வளவு பேருக்கு முன்னாடி நிக்கிறோம், இப்போ நம்ம தலையை சொரிஞ்சோன்னா இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது அவ உள்ளத்துல இல்லைல்ல. இப்படிப்பட்ட ஒரு சிந்தையை தான் சிறுபிள்ளைய போல மாறணும்னு நான் விரும்புகிறேன்னு ஆண்டவர் என் உள்ளத்துல உணர்த்தினார். உண்மையா அதுக்காக சிறுபிள்ளைய போல மாறணுங்கிறனால ஏதோ முன்னாடி போய் தலையை சொறிகிறதுனால அப்படின்னு சொல்ல வரல. அப்படிப்பட்ட ஒரு சிந்தை, ஒரு 4 பேருக்கு முன்னாடி நிற்கும் போது இவங்கெல்லாம் என்னை குறித்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், மனநிலைக்காக நம்மை இருக்கிற நிலையை காட்டில் ஏதோ எக்ஸ்ட்ராடினரியா ஏதோ பேசுறோம், ஏதோ எக்ஸ்ட்ராடினரியா நமக்குள்ள சுபாவத்தை காட்டில் வேற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். ஒரு சிறுபிள்ளையை போன்ற இருதயம் எனக்குள்ள இருந்துருச்சுன்னு சொன்னா நிச்சயமாக எளிதாக அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போய்விடலாம். ஆண்டவரே அந்த சின்ன பிள்ளைக்குரிய இந்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. சிறுபிள்ளைய போல மாறினா நீங்க பரலோக ராஜ்யத்துல நீங்க உள்ள போயிருவீங்க. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பாக்கியம் அந்த சிறுபிள்ளையினுடைய இருதயத்துல
இருக்கிறது போல எனக்கு தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் அந்த பிள்ளையை தூக்கி வச்சு சொல்றார், தன்னை உயர்த்துகிறவன் என்ன செய்வான்? தாழ்த்தப்படுவான். இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்கிற வார்த்தை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது, பிரபலமா இருக்க விரும்புகிற எண்ணம் உங்களுக்கும் எனக்கும் கடைசி வரைக்கும் வரவே வேண்டாம். ஆண்டவரே, என்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்கப்பா? என்ன ஊழிய பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே? எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்னப்பா? இதுக்கு நான் என்னால முடிஞ்ச என்னுடைய ஜெபம், என்னுடைய வேத வாசிப்புனால என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நான் உங்களுக்காக ஊழியம் செய்கிற ஒரு குணம், ஒரு சுபாவம், ஒரு காரியத்தை நீங்க எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. நான் செய்கிற ஊழியத்தின் மூலமா வியூவர்ஸ் இவ்வளோ வரணும், என் ஊழியத்தின் மூலமா பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த பிரபலத்தை நோக்கி இருக்கிற நம்முடைய சிந்தையிலிருந்து விடுபட வேண்டும். கட்டாயம் வரும். உயர்த்தப்படணும் அப்படிங்கிற எண்ணம் சாதாரணமாக 100% எல்லாருக்கும் வருகிறது, இயல்பு, உண்மைதான். ஆனா நம்முடைய இருதயம் அதுல சாஞ்சி விடக்கூடாது. அந்த நம்முடைய இருதயத்துல ஐயோ நம்ம இப்படி இவ்வளவு வருஷம் செஞ்சுட்டோம், இதுக்கடுத்து இப்படிதான், இல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் வேலைக்காரனா இருக்கிற சுபாவம். அந்த பிரபலத்தை விரும்பல அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை யோசிக்கும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்த ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா, அப்போஸ்தலர் 1:14 அவங்கள பற்றி போடப்பட்டிருக்கிறது. இன்னும் 120 பேர் மொத்த சீஷர்கள் இருக்கிறாங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 120 பேர் ஆண்டவர் பரமேறின பின்பு ஒரு இடத்துல இருந்து பிரேயர் பண்றாங்க, மேல் வீட்டறையில. சீஷர்கள் 11 பேர் அவரோடு இருந்தவங்க இருக்கிறாங்க. இன்னும் அடுத்த கட்ட சீஷர்கள் 120 பேர், அவங்க மொத்தம் 120 பேர் இருக்கிறாங்க. அதுல இயேசுவின் தாயாகி மரியாள் அதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், அங்க இருந்த எல்லாரும் காட்டிலும் யாருக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும்? மரியாளுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். 30 வருஷம் அவங்க கூடயே ஆண்டவரோட கூட இருந்தாங்க. இந்த டீடைல்ஸ் ரொம்ப, எல்லா காரியமும் 3.5 வருஷம் ஆண்டவரோடு இருந்த மற்ற சீஷர்களை காட்டிலும் அநேக காரியங்கள் மரியாளுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து எழுந்து பேதுரு பேசுறார். பயங்கர இடிமுழக்க சத்தம் மாதிரி வைராக்கியத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றார். மரியாள் அங்க உட்கார்ந்து அப்படியே பேதுருவை பார்த்துட்டே இருக்கிறாங்க. பேதுரு பேசுறார், ஆண்டவருடைய சம்பவத்தை, நடந்த காரியங்களை எல்லாம் சொல்றார். சொல்லும்போது மரியாள் இப்படி கூட நினைக்கல. டேய் பேதுரு, நீயாடா பேசுற? சேவல் கூடுறதுக்கு முன்னாடி அப்படி என் பிள்ளைய மறுதளிச்சியே, நீ பேசுறியா அப்படின்னு நினைக்காம அந்த இடத்துல தாழ்மையோடு அமர்ந்திருந்தாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்த்தாலும் ஆண்டவர் சிலுவையில் அடிக்கும் போது ஓடுனவங்க தான் இருந்தாங்க. ஐயோ எல்லாரும் ஓடிட்டாங்க ஐயா, எல்லாம் முதுகுல குத்திட்டு ஓடிட்டாங்க என் பிள்ளைக்கு. அவங்க மத்தியில தான் மரியாள் உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க கூட இருந்தாலும் தாழ்மையோடு இருக்கிற மரியாளை நம்ம என்ன செய்ய முடியுது? பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு தாழ்மை அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவ ஒரு முறை கூட தெரியாது அப்படிங்கிற சொல்ற மாதிரி அந்த 120 பேர் கூட உட்கார்ந்துருந்தாங்களாம். ஒருக்கா கூட இயேசுவை எனக்கு தெரியாதவர் போல உட்கார்ந்து இருந்துட்டு, யாருமே அவருக்கு துரோகம் செய்யாதவங்க போல அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்துட்டு பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுக்கொண்டாங்க. என்னையும் நீர் விரும்புகிற ஒரு ஊழியனாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை யாரேனும் வேதனையோடு, சரீர பலவீனத்தோடு, கண்ணீரோடு, அப்பா கடன் பிரச்சனையோடு பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால், கர்த்தர் அவர்களின் காயங்களை மாற்றுவீராக, அவர்கள் கண்ணீரை துடைப்பீராக, அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஐயா, அவர்கள் கண்ணீர் களிப்பாய் மாறட்டும் ஐயா. ஆண்டவரே, அவருடைய சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் சிங்காரத்தை கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவனுடைய தொடுதலை ஒவ்வொருவரும் உணர உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியே செய்துவிட்டபடினால் நமக்கு ஸ்தோத்திரம், துதி, கனம், மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ
தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கிக் கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்களை வைத்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் பேபி. நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். நான் தான் என் குடும்பத்திலே லாஸ்ட் பொண்ணு. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னுடைய உடம்பு ரொம்ப பலவீனமாக காணப்பட்டது. அடிக்கடி உடம்பு பலவீனப்பட்டு ரொம்ப வியாதியில் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக தூக்கிட்டு போவாங்க. ரொம்ப பலவீனமாக இருப்பேன். நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. வீட்டில் உள்ளவங்களுமே முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் இது பிழைக்காது, அவ்வளோதான், இவரோட எதிர்காலம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நான் இறந்துட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒருவேளை என்னை குறித்து ஆண்டவர் திட்ட வைத்திருந்ததுனால என்னவோ ஆண்டவருடைய பலன் என்னை பூரணமாக நிரப்புனதுனால நான் மறுபடியும் ஜீவன் பெற்றேன். 5th படிக்கும்போது என்னை ஆண்டவர் வீட்டில் இருந்தேவும் பேரண்ட்ஸ்கிட்ட என்னை வெளியே கொண்டு போய் ஹாஸ்டலில் படிக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு அனுமதி கொடுத்தார். அந்த ஸ்டேஜில் எதெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாத்தையுமே ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். +2 முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் எங்கே போகணும் என்ன செய்யணும் எனக்கு ஒன்றுமே தெரியல. என்னோட சகோதரர் பைபிள் காலேஜ் அப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்க, அப்போ தான் ஜாயின் பண்ணாங்க. அதன் மூலமாக அவங்க என்னையும் இந்த பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் பைபிள் காலேஜ் சேர்த்தோன்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு அவங்க தான் என்னை பைபிள் காலேஜ் போய் சேரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டு போய் சேர்த்தாங்க. எனக்கு அதில் துளி அளவு கூட எனக்கு அதில் ஒரு ஆசையும் இல்லை, அதில் நம்ம இப்படிலாம் மாறணுன்ற ஒரு நோக்கம் எதுவுமே இல்லாமல் அப்படி வாழ்ந்து கொண்டே இருந்தேன். அந்த டைமில் தான் என்னை பைபிள் காலேஜில் கொண்டு போய் சேர்க்கும்போது ஃபஸ்ட் இயர் நல்லா காலேஜ் போனாலும் நல்லா ஜாலியாக இருக்கணும்னு எய்ம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக நல்லா ஜாலியாக போச்சு. 2வது வருஷம் போனேன். 2வது வருஷம் இருக்கிறதுலே ரொம்ப தூரமான இடம் பாண்டிச்சேரியில் போய் படிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருடைய சத்தத்தை ஒரு நாள் நான் கேட்டதில்லை. அந்த வேதத்தை நான் வாசித்தது அதிகமாக வாசித்து அதை உணர்ந்தது கூட இல்லை. பைபிள் வாசிப்பேன், ஏதோ பேருக்காக வாசிப்பேன், சர்ச்சுக்கு போவேன். ஆனால் கர்த்தருக்கும் எனக்கும் தொடர்பு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அவருடைய சத்தத்தை கேட்டதே இல்லவே இல்லை. ஆனா ஆண்டவர் என்னை என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த இடத்துல நான் எல்லாரும் வர்றதுக்கு முன்பாக நான் போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். என்னை தொட்டார் என்று சொல்லி கூட நான் சொல்லலாம். என்னை தொட்டு அவருடைய காரியங்களை என்னோடு பேச ஆரம்பித்தார். அப்பதான் எனக்கு தெரியும், நம்ம ஒரு பாவி, கர்த்தருக்கு விரோதமா நிறைய பாவங்கள் நம்ம செய்திருக்கோம், இனிமேல் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான வழியில நம்ம நடக்கணும்னு சொல்லி அன்னைக்குதான் எனக்கு அந்த உணர்வே வந்தது. அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்னோட பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவர் கரத்துல என்ன வாழ்க்கையை முழுவதுமா அர்ப்பணிச்சு உங்களுக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி அமைதி இருக்கிற நாட்களையும் ஆண்டவருக்காக நான் வாழ்ந்தேன். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. எங்க அண்ணன் கூட சேர்ந்து ஊழியம் செய்யலாம்னு சொல்லி வீட்டுக்கு வந்தேன். ஊழியம் செய்யலாம்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தின் நிமித்தமா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் மெடிக்கல் ஷாப்புக்கு வேலைக்கு போயிட்டேன். அந்த வேலையை செய்து கொண்டேவும் ஏதாவது ஊழியம் கிடைச்சா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா அந்த மெடிக்கல் ஷாப் வேலையை முடிச்சு அடுத்த அந்த நாளே கிராம மிஷனரி இயக்கத்துல இருக்கிறதான சகோதரர் ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்னை இந்த மீட்டிங் நடக்குது ஒண்ணு, நாங்க சீஷத்து முகாம் வச்சிருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அன்னைக்கே கிளம்பி அந்த சீஷத்து முகாம் நடக்கிற அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு நான் உடனே கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ஸ்தாபர் ஆகிய டேவிட் அண்ணன் மூலமா ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து அழுது கொண்டு இருக்கிற அவருடைய கண்ணீரை துடைக்க நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா, இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை என்னை மிகவும் ரொம்ப தொட்டது. அதனால ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு இருக்கேன்னு சொல்லி
ஆண்டவருடைய கரத்துல நான் அர்ப்பணிச்சேன். வீட்டுல கேட்டாங்க, என்ன அந்த ஊழியத்துல எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா, நீ போறியா அங்க ஊழியத்துக்கு அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் போறேன்னு சொல்லி 2009 இந்த ஊழியத்துல நான் ஜாயின் பண்ணேன். கர்த்தருடைய கிருபையினால நிறைய இடங்கள்ல சிறுவர் ஊழியம், வாலிபர்கள் ஊழியங்களை நாங்கள் செய்கிறோம். அநேகருக்கு எங்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். எனக்கு திருமண காரியங்கள் நடைபெற்றது. எனக்கு 2 ஆண் பிள்ளைகள் உண்டு. கர்த்தருடைய கிருபையினால் குடும்பமா மிஷனரி ஊழியத்துல நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அளவில்லாத நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் எங்களை வழி நடத்தி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். கண்டிப்பா ஆண்டவர் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். ஆமென். மோசே இங்கிட்ட அங்கிட்டும் பார்த்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டான்னு எழுதியிருக்கு. நம்ம இங்கிட்ட அங்கிட்டும் பார்க்கக்கூடாது, மேலே பார்க்கணும். என்னை பார்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என் செல்ஃபோனை கையில் எடுக்கிற நேரத்தில் தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற பயம் இருந்தால் இந்த செல்ஃபோன் எனக்கு ஆசீர்வாதமாய்த்தான் இருக்க முடியும். இதை என்னால் இன்னும் என்னுடைய பிரயோஜனத்திற்கு பயன்படுத்த முடியும். எனக்கு பிடிச்ச என்டர்டெயின்மெண்ட், ஒரு கேம்ஸுக்கு கொஞ்ச நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லையா? இந்த செல்போன் எனக்கு ஐயோவாக மாறிவிடும். கூடவே யார் இருக்கா? தெளிலால் இருக்கிறா. என் கூடலாம் இல்லையே. உன் பையப்பார், உன் கையை பார், உன் ஸ்மார்ட் போனை பார், வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கு தப்பு செய்ய. இந்த செல்போன் இது தன்னில் தானே பாவமோ பரிசுத்தமோலாம் கிடையாது. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த செல்போன் என் கையில் இருந்தால் இது எனக்கு ஆசீர்வாதம். இங்கிட்ட அங்கிட்டு பார்க்குறேன், அழகர் சாமி என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்ல பார்த்தா இது யாரா மாறிடுது? என்னை இச்சைக்கு அழைக்கிற ஒரு தெலிலாவாக என்ன செய்து விடுகிறது? மாறி விடுகிறது. குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு ஆக்ஷன் சாங்கு கற்றுக்கிற போகிறோம், பாட்டு கற்றுக்கிற போகிறோம். இப்போ நம்ம மத்தியில் புதுசாக ஒரு அக்கா புதுசாக ஒரு பாட்டை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. கற்றுக்கலாமா? 1 1 2 ஏசு எனக்கு ஃப்ரெண்டு, 2 2 4 நான் இயேசுவின் 4. 1 1 2 ஏசு எனக்கு ஃப்ரெண்டு, 2 2 4 நான் இயேசுவின் 4. 3 3 மாறு இயேசு என்னோடு இருப்பார், 3 3 மாறு இயேசு என்னோடு இருப்பார். 4 4 8 நான் இயேசுவுக்கு பெட்டு, 4 4 8 நான் இயேசுவுக்கு பெட்டு. 5 5 10 இயேசு எனக்கு சொத்து, 5 5 10 இயேசு எனக்கு சொத்து. அவர் நண்பன் என்று சொல்லுவதில் கெத்தோ கெத்து, அவர் நண்பன் என்று சொல்லுவதில் கெத்தோ கெத்து. ஹாய் குட்டீஸ், பாட்டு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களை பார்க்கும்போதே தெரியுது பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு ஆக்ஷன் கற்றுக்கலாமா? 1 1 2 இயேசு எனக்கு ஃப்ரெண்டு, 2 2 4 நான் இயேசுவின் 4. 1 1 2 இயேசு எனக்கு ஃப்ரெண்டு, 2 2 4 நான் இயேசுவின் 4. 3 3 மாறு இயேசு என்னோடு இருப்பார், 3 3 மாறு இயேசு என்னோடு இருப்பார். 4 4 8 நான் இயேசுவுக்கு பெட்டு, 4 4 8 நான் இயேசுவுக்கு பெட்டு. 5 5 10 இயேசு எனக்கு சொத்து, 5 5 10 இயேசு எனக்கு சொத்து. அவர் நண்பன் என்று சொல்லுவதில் கெத்தோ கெத்து, அவர் நண்பன் என்று சொல்லுவதில் கெத்தோ கெத்து. ஒரு தகப்பன் இருந்தார். அவருக்கு 3 மகன்கள். 3 மகன்களும் வாலிப வயது அடைந்த உடனே அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்போ 3 பையங்களையும் பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்கு அனுப்புகிறார். அவருடைய கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கிற காட்டுக்கு அனுப்புகிறார். அங்கே அனுப்பி அவங்ககிட்ட சொன்ன காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களால் இயன்ற ஒரு காரியத்தை செய்யணும், நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நீங்கள் வீடுகளை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி 3 பசங்களும் கிளம்பி போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த அவங்க வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லி தயார்படுத்துகிறாங்க. மூத்த மகன் அந்த காட்டை சுற்றி பார்க்குறாரு. ஒரு இடத்துல கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்குது, இந்த இடத்துல நம்ம வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தில் இருக்கிற கொப்புகளெல்லாம் உடைச்சி ஒரு சின்ன வீடு, சின்ன காய்ந்த கொப்புகளெல்லாம் வச்சு கிளைகளெல்லாம் வச்சு ஒரு சின்ன வீடு கட்டி முடிச்சிடறாரு. அடுத்து 2வது மகன் அதை விட கொஞ்சம் தள்ளி போய் கொஞ்சம் பசுமையான ஒரு இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்துல நமக்கு ஒரு வீடை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வீடை கட்டுறாரு. அவர் கட்டின வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், சும்மா காய்ந்த இலைகளெல்லாம் வச்சு
பச்சையான குச்சிகளெல்லாம் உடைச்சி அதை வச்சு ஒரு சின்ன வீடு கட்டுறாரு. இப்படியாக 2 மகன்களும் கட்டிட்டாங்க. 3வது மகன் வந்து காடு ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. அடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. அப்படி போகும்போதுல ஒரு பாறையான இடம் இருக்குது. அப்போ அந்த பாறையான இடத்து பக்கத்தில் நமக்கு ஒரு வீடு அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அந்த 3வது மகன் டிசைட் பண்ணுறாரு. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறார். அந்த பெரிய பாறையை அதை வந்து ஒவ்வொரு நாளும் நல்லா நெற்றி வேர்வை சிந்த சிந்த அந்த பாறையில் இருக்கிற கல்களெல்லாம் பெயர்த்து ஒவ்வொரு கல்களையாக நல்லா வச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கட்டடத்தை நினைச்சுறாரு, கெட்டி முடிக்கிறார். கெட்டி முடித்த உடனே அவங்க அப்பா வந்து 3 மகன்களும் கெட்டின வீடை பார்வையிடுறதுக்காக வராங்க. மூத்த மகன் கெட்டின வீடை பார்க்குறாங்க. அந்த வீடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, பார்க்குறக்கும் ரொம்ப நாள் இல்லை வந்து தங்கி வாழ முடியாது அப்படிங்கிறது வந்து தெரியுது. அடுத்து 2வது மகன் கட்டியிருக்கிற வீட்டை போய் பார்க்குறாரு. அந்த வீடு வந்து ரொம்ப காற்றடிச்சா அது வந்து கீழே விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் அந்த வீடு இருக்குது. 3வது மகன் கட்டின வீடை தான் போய் பார்க்கும்போதுல உண்மையாகவே அந்த வீடு வந்து நல்ல அஸ்திபாரம் போட்டு கட்டின ஒரு வீடாக இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வீடாக இருக்குது, அது வந்து நிலைச்சு நிற்கிற ஒரு வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து 3வது மகனை வந்து பாராட்டுறார். இவன் தான் என்னுடைய எதிர்பார்ப்பின்படி இவன் நடந்திருக்கிறான், இவன் தன்னுடைய நேரம் உழைப்பு எல்லாத்தையும் கொடுத்து கல்லினால ஒரு வீடை கட்டி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டுறாரு. பாராட்டின பிறகு அவனுக்கு வந்து அவருடைய சொத்து எல்லாத்தையும் நிறைய அவனுக்கு எழுதி கொடுத்துட்றாரு. எழுதி கொடுத்து இந்த பணத்தை வச்சு நீ வெளிநாடுக்கு போய் நீ நிறைய பணம் சம்பாதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் மூத்த 2 மகனும் தன்னுடைய உடல் உழைப்பை ரொம்ப கொடுக்காம அவங்க வந்து சும்மா ஏனோதானோ சொல்லி அவங்க வீடை கட்டுறதுனால இவங்களுக்கு வந்து எந்த காசு கொடுத்தாலும் இவங்க பிரயோஜனப்படுத்த மாட்டாங்க, இவங்க தூங்கியே நேரத்தை வீணடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் தான் நினைச்சுறாங்க கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 3வது மகன் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகி ஆயிரக்கணக்கான நபர்களை அந்த வேலை பார்க்குற அவனுடைய கம்பெனியில் வேலைக்கு அமர்த்தி உயர்ந்த அளவுக்கு அவர் முன்னேறாரு. இது சாதாரண ஒரு வேடிக்கையான ஒரு கதையாக இருக்கலாம். ஆனால் இந்த கதையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால், வாலிப வயது வந்து நல்ல கடினமாக உழைக்க வேண்டிய வயது. நமக்கு ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்துருக்கிறாரு, நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஆண்டவருக்காக நம்ம உழைக்கணும், ஆண்டவருக்காக நம்ம பாடுகளை படணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்துருக்கிற வேலைகளை நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். நம்ம ஏனோதானோ அப்படின்னு சொல்லி நம்முடைய நாட்களை வீணடித்து ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற திறமைகளையும் நம்ம பயன்படுத்தாமல் போனோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிதபிக்கிற ஒரு வாழ்க்கையாக முடிஞ்சிரும். ரிச்சர்ட் உம்ரன் இவரை வச்சு நம்ம நிறைய அவர் செஞ்ச ஊழியங்கள் அதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். அதில் ஒரு சின்ன தாட்டை நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளலான்னு ஆசைப்பட்றேன். ரிச்சர்ட் உம்ரன் ருமேனியா தேசத்தில் ஊழியம் செய்கிறதுக்கு போயிருக்கும்போது அங்கே வந்து கம்யூனிஸ்ட் தேசம், ஊழியெல்லாம் செய்ய முடியாது, ஆண்டவரை பற்றி யார்ட்டையும் சொல்ல முடியாது. அப்போ அவர் அதுக்கு என்ன ஒரு வழியை கையாண்டார் அப்படின்னா, தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் சட்டப்பையில் நிறைய ட்ராக்ஸை எடுத்து வச்சுட்டு போயிருந்தார். எடுத்து வச்சுட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப்பு, அடுத்து கல்லூரிகள், இப்படிப்பட்ட இடங்களில் மக்கள் எந்த இடத்துல நிறைய கூடுறாங்களோ அந்த இடத்துல அந்த ட்ராக்ஸை வந்து அப்படியே போட்டுட்டு போயிடுவார். ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கும் போது ஒரு ட்ரெயின் வந்துச்சு, அந்த ட்ரெயினில் ஏறி அதே மாதிரி அவர் பையில் இருந்த அந்த ட்ராக்ஸ் எல்லாம் அப்படி போட்டுக்கிட்டே போகிறாரு. அப்போ அங்கே உட்காந்து மக்கள் அது என்னதோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கவனிச்சிட்டு இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி ரிச்சர்ட் உம்ராண்டை கூப்பிட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரயில்வே இருக்கிற போலீஸ் அந்த இதுக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் உங்கள் சட்டையை கலட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவர் சட்டையை கலட்டினார். அப்போதைக்கு அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அந்த ரயிலில் போட்டுட்டு முடிச்சிட்டாரு. அப்போ விசாரிச்சுட்டு கேட்டாங்க, நீங்கள் ஏதோ கொடுத்துட்டு இருந்தீங்க, போட்டிங்களா, அது என்னது அப்படின்னா, நான் ஒன்றுமே போடலையே அப்படின்ற மாதிரி இவர் வந்து தன்னுடைய இதை முடித்தார். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, அந்த ரிச்சர்ட் உம்ரான் சொல்கிறாரு, நம்ம சுவிசேஷம் சொல்கிறதுக்கு முடியாத இடங்களில் நம்ம வந்து என்ன செய்ய முடியுமோ, ஒருவேளை இன்றைக்கி கல்லூரிகளாக இருக்கலாம், அல்லது ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம், பஸ் ஸ்டாப்பாக இருக்கலாம், பஸ் வந்து நிறைய மக்கள் கூடுற இடங்களாக இருக்கலாம், அப்படிப்பட்ட இடங்களில் நம்ம வந்து ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ராக்ஸை கூட வச்சுட்டு போயிடலாம். அதை எடுத்து வாசிக்கிற ஒரு சிலருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்தபடியாக அந்த ரிச்சர்ட் உம்ரான் சொல்கிறாரு, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடம் நமக்கு ஒரு பணித்தலம். ஒருவேளை நான் இங்கனக்குள்ளே நின்றுட்டுருக்கேன், அல்லாட்ட ஒரு 10 பேர் நிற்கிற இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி நான் என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் யோசித்துக்கிட்டே இருப்பாராம். அதே மாதிரி அவங்களுக்கு இயேசுவை பற்றியும் சொல்லிடுவாராம். இன்றைக்கி நம்ம இடத்துல வைக்கிற கேள்வி அல்லாட்ட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நமக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு எந்த இடத்துலலாம் வாய்ப்பு இருக்கோ, பைபிளில் சொல்லுது, உனக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கி அப்படின்னு சொல்லியிருக்குது. நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தி ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லும்போது இந்திய தேசம் சீக்கிரமாகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ரிச்சர்ட் உம்ரான் தான் எங்கே நின்னாலும் எங்கே போனாலும் அதை பணித்தளமாய் மாற்றி கொண்டதை போல நம்மளும் நம்ம இருக்கிற இடத்த பணித்தளமாய் மாற்றிக்கொள்ளும் போது இந்திய தேசம் சீக்கிரமாக இயேசுவுக்கு சொந்தமாக மாறும். திருநெல்வேலி ரோனாவூரில் சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபை நடத்தும் மாபெரும் எழுப்புதல் கன்வென்ஷன் கூட்டங்கள் நாள் மே 26, 27 தேதி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில். நேரம் மாலை 6:30 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் சிஎம்எஸ் சுத்தாங்க சுவிசேஷ சபை, ரோனாவூர். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். திருநெல்வேலி மாவடியில் இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷம் ஊழியம் நடத்தும் வளரும் வாலிபம் நாள் மே 30 தேதி வியாழக்கிழமை அன்று. நேரம் காலை 8:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. பாடல் மற்றும் ஆராதனை விஎம்எம் குழுவினர். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும் இக்கூட்டத்தில் பங்கு பெறுமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு